டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா, வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்றும் பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 2 - 8 வரை. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனியன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் அவர் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியாகிய இன்று திருத்தூதரான புனித யோவான் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த நேரம் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது லிங்கனின் தனிச் செயலாளராக இருந்த ஓர் இளைஞர் அவரிடம் வந்து, நான் போர் முனைக்கு சென்று நம் நாட்டிற்காக சண்டையிட்டு மடிவதையே பெருமையாக கருதுகின்றேன். இங்கு அமர்ந்து கொண்டு ஒரு பெண் செய்யக்கூடிய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை என்று சொன்னாராம். அதற்கு லிங்கன், தம்பி, நாட்டுப்பற்று என்பது நாட்டுக்காக உயிர் துறப்பது மட்டுமல்ல, நாட்டுக்காக வாழ்வதும் தான். எனவே சண்டையிடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது இந்த வேலையும் தான் என்று பதில் தந்தாராம். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய நாளில் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை துறந்த ஒரு மனிதருக்கு, அதாவது ஸ்தேபானுக்கு விழா கொண்டாடினோம். இன்று கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வின் இறுதி வரை வாழ்ந்த ஒரு நபருக்கு விழா எடுக்கின்றோம். 12 திருத்தூதர்களில் இயற்கை சாவு எய்தியவர் யோவான் மட்டும்தான். இருப்பினும் அவரது வாழ்வு கூட ஒரு மறைசாட்சியமே என்பதை நாம் மனதில் இருத்துவது அவசியம். அன்பு சீடரான புனித யோவானின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் அவரது நற்செய்தியில் காணப்படும் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தியை வாழ்வின் நற்செய்தி என்று கூறினால் அது மிகையாகாது. அதில் வாழ்வு என்கின்ற வார்த்தையானது வெறுமனே உயிர் வாழ்வதை சுட்டி காண்பிப்பது அல்ல, மாறாக முழுமையாக, நிறைவாக, முழு மகிழ்ச்சியோடு வாழ்வதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வாழ்வை இயேசுதான் தர முடியும், அதாவது இயேசுவோடு நாம் கொள்ளும் உறவின் வழியாக மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோவான் அறுதியிட்டு கூறுகிறார். இப்படிப்பட்ட முழுமையான நிறைவான வாழ்வை பெறுவதற்கான 2 வழிகளையும் அவரது நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதல் வழி அன்பு. அண்மையில் பெங்களூர் சென்றிருந்த பொழுது அங்கிருந்த ஓர் இளைஞன் அணிந்திருந்த பனியனில் காணப்பட்ட வாசகம்,
நான் அன்பு செய்கின்ற பெண் என் அருகில் இல்லாத போது என் அருகில் இருக்கும் பெண்ணை நான் அன்பு செய்கிறேன். மேற்கண்ட இந்த வரியானது துணுக்கு போல தென்பட்டாலும் அது இன்றைய நிதர்சனத்தை பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய அன்பு சுயநலத்தில் மூழ்கி தவிக்கும் அன்பு, குறுகிய காலத்தில் எரிந்து விழுகின்ற சருகாயிருக்கும் உணர்ச்சியை மையப்படுத்திய அன்பு. ஆனால் யோவான் கருத்துப்படி அன்பு என்பது தன்னையே பிறருக்காக தியாகமாக்க துடிப்பது. தன் மகனையே உலகின் பாவங்களுக்காக கையளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். யோவான் 3:16 என்ற வார்த்தைகள் கடவுளின் தியாக அன்பை எடுத்துரைக்கின்றன. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற வார்த்தைகள் இயேசுவின் சுய தியாக அன்பை வெளிப்படுத்துகின்றன. யோவான் 12:24. அன்பிற்குரியவர்களை, இப்படிப்பட்ட தியாக அன்பு மட்டுமே தனக்கும் பிறருக்கும் வாழ்வு தர வல்லதாக இருக்கின்றது. இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியின்படி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே அன்பு செய்கின்ற பொழுது அவர்களது உடலானது டெலோமெரஸ் மற்றும் டோபமின் என்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. டெலோமெரஸ் ஹார்மோன் மனிதர்கள் முதுமை அடைகின்ற வேகத்தை குறைத்து அவர்கள் இளமையானவர்களாக இருக்க காரணமாக இருக்கிறது. டோபமின் ஹார்மோன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. புனித யோவான் சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாவது வழி பழையன கழிதல். இறைவன் தருகின்ற வாழ்வை நம்முடையதாக்குவதற்கு நம்மில் காணப்படுகின்ற பழைய வாழ்வு முறையை தூக்கி எறிவது அவசியமானது. பழைய வாழ்வு முறைகளோடும் பழைய மனநிலைகளோடும் சமரசம் செய்து கொண்டோம் என்றால் கடவுள் தருகின்ற முழுமையான வாழ்வை நம்முடையதாக்க முடியாது. யோவான் நற்செய்தியில் யூத முறைமைகளும் வழிபாடுகளும் பழைய வாழ்விற்கும், இயேசுவின் முறைமைகளும் போதனைகளும் புதிய வாழ்வுக்கும் அடையாளமாக இருக்கின்றன. உதாரணமாக 2வது பிரிவில் அர்த்தமற்ற யூத முறைமைகள் பழைய ரசம் போன்றவை, அவற்றால் மனிதர்களுக்கு திருப்தியை கொடுக்க முடியாது. புதிய சுவைமிக்க திராட்சை ரசம் ஆகிய இயேசுவின் அர்த்தம் தரக்கூடிய புதிய முறைமைகள் மக்களுக்கு வாழ்வு தரும். அதேபோல பழைய வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிற எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும். புதிய வாழ்வுக்கு அடையாளமான புதிய ஆலயம், அதாவது இயேசுவின் உடல் 3 நாளில் கட்டி எழுப்பப்படும். அதேபோல 3வது பிரிவில் தண்ணீரால் பெறப்படும் திருமுழுக்கை விட தூய ஆவியால் பெறப்படும் திருமுழுக்கே உண்மையான வாழ்வை வழங்க வல்லது. 4வது பிரிவில் யாக்கோப்பின் கிணற்று தண்ணீர் மீண்டும் தாகம் விளைவிக்கும், ஆனால் இயேசு தருகின்ற உயிருள்ள தண்ணீர் மீண்டும் தாகத்தை ஏற்படுத்தாது. 6வது பிரிவில் அழிந்து போகக்கூடியது பழைய மன்னா, இயேசுவின் உடல் ஆகிய புதிய மன்னாவோ வாழ்வு தர வல்லது. 8வது பிரிவில் எருசலேம் ஆலயத்தின் ஒளி குறுகியது, நிரந்தரமற்றது, அழிந்து போகக்கூடியது. புதிய ஆலயமாகிய இயேசுவின் ஒளி உலகையே ஒளிர்விக்க வல்லது. 10வது பிரிவில் பழைய யூத தலைமை சரியற்றது, மக்களை அடிமைப்படுத்தியது. புதிய இயேசுவின் தலைமை வாழ்வு தர வல்லது, மக்களுக்கு முழுமையை தர வல்லது. நம் வாழ்வில் பழைய தன்மைகளை தூக்கி எறிந்து புதிய தன்மைகளை நம்முடையதாக்குவதன் வழியாக வாழ்வை பெற்றுச் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, எம் வாழ்வில் இருக்கும் பழைய தன்மைகளை தவிர்த்து இயேசு எமக்கு சுட்டிக்காட்டும் புதிய தன்மைகளை வாழ்வாக்கி வாழ்வை முழுமையாக வாழ வரம் தாரும். ஆமென். இயேசுவே வந்தென்னை வளமாக்குமே. தெய்வீக நண்பனே, தெம்பூட்டும் அன்பனே, என் ஆன்ம உயிர் மூச்சு நீ. இயேசுவே வந்தென்னை வளமாக்குமே.
காட்டும் தாகங்கள் தீருமே. தெய்வீக நண்பனே, தெம்பூட்டும் அன்பனே, என் ஆன்ம உயிர் மூச்சு நீ. இயேசுவே வந்தென்னை வளமாக்குமே. தெய்வீக நண்பனே, தெம்பூட்டும் அன்பனே, என் ஆன்ம உயிர் மூச்சு நீ. இயேசுவே வந்தென்னை வளமாக்குமே. தெய்வீக நண்பனே, தெம்பூட்டும் அன்பனே, என் ஆன்ம உயிர் மூச்சு நீ. இயேசுவே வந்தென்னை